friends, welcome back to Divin Home Arts. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு 1/2 kg white forest cake தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல eggless white forest cake ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குன்னு செஞ்சது. இது வந்து ஒரு கஸ்டமர் எனக்கு white forest cake வேணும் அப்படினு ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நான் எப்படி பண்ணி கொடுக்கறேன், இது எவ்வளவு weight இருக்கு அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் யூஸ் பண்ணுவோம். நானே இப்போ அதை தான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 kg கேக்குக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ கூட நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பாஞ்ச் கேக் ரெடியாக இருக்குது. அடுத்தது விப்பிங் க்ரீம் தான். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு நல்லா சில்லான விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு லோ ஸ்பீடில் வச்சு ஸ்டிஃப் பிக்ஸ் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். விப்பிங் க்ரீம் எப்படி கரெக்டாக பீட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் வீடியோ கூட நான் சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம க்ரீம் வந்து ஸ்டிஃப் பிக்ஸ் ஃபார்ம் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கேக் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஐசிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேக் நல்லா ஆறிடுச்சு. ஸோ அதை 3 பீசஸாக கட் பண்ணி நம்ம ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கேக் போல் நான் ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு செரி சிரப்பால் அந்த கேக்கை நல்லா வெட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சாப் பண்ண செரிஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறமா அந்த தண்ணியை இறக்கி வச்சுட்டு நல்லா கூல் பண்ணிடுங்க. அதுதான் செரி சிரப்பு. இப்போ நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கேக்கை நல்லா வெட் பண்ணிவிட்டு க்ரீம் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அது மேலேயே கொஞ்சமாக நான் ஸ்ட்ராபெரி க்ரஷ் கூட சேர்த்துக்கிறேன். ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷை நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்ட்ராபெரி க்ரஷ் நம்ம சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் எப்பயுமே இந்த ஒயிட் ஃபாரஸ்ட் பிளாக் ஃபாரஸ்ட் ரெண்டுக்குமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் துருவி வச்சுருக்கிற ஒயிட் சாக்லேட்டை அது மேலே சேர்த்துக்கிறேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு மேலே செகண்ட் லேயர் கேக்கும் வச்சுட்டு அதே ப்ராசஸே நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஆனால் செகண்ட் லேயரில் பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து வைக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக நம்ம சாப் பண்ண செரிஸ் இருக்கு இல்லையா, அந்த செரி சிரப்பில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த செரிஸையே நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்குவேன். இப்போ அது கூடவே இன்னும் கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ 3rd லேயர் கேக் வந்து மேலே வச்சுக்கிறேன் நான். அதுக்கு மேலே நல்லா வெட் பண்ணிவிட்டு க்ரம் கோட்டிங்காக கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரம் கோட்டிங் முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஃபைனல் கோட்டிங் கொடுக்கலாம். ஆனால் இப்போ நான் அதை பண்ண போகிறதில்ல. க்ரம் கோட் முடித்த உடனே நான் ஃபைனல் கோட்டிங்கும் பண்ணிக்கிறேன். எப்பயும் போல் கொஞ்சம் அதிகமான க்ரீம் அப்ளை பண்ணி மேலேயும் சைட்லேயும் நல்லா ஸ்மூத்தன் பண்ணி ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வந்துக்க போகிறேன். கேக் பண்ணுறதுலையே பார்த்திங்கன்னா ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா நான் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா நான் பிகினராக இருக்கும்போது அந்த ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் பேக்கரியிலலாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கோடு வரணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட இதுக்கு மட்டுமே எனக்கு 1 hour ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஓரளவுக்கு சீக்கிரமாகவே ஷார்ப் எட்ஜஸ்லாம் கிடச்சிருது. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா நம்மளால் கேக்கை நல்லா ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. திருப்பி ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் இதே மாதிரி வந்துடும். ஸோ ட்ரை பண்ணுறதை மட்டும் நிறுத்திடாதீங்க. ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, பண்ண தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். சைட்ஸில் வந்து கேக் ஹோம் வச்சு இந்த மாதிரி நான் வந்து டிசைன் கொடுத்துக்கிறேன். சைடில் டிசைன்லாம் பண்ணி முடிச்சுட்டு மேலேயும் நல்லா லெவல் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் சாக்லேட் வச்சு சைட்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் கேக்கையும் கவர் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயிட் சாக்லேட் எல்லாத்தையுமே டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து மேலே பார்த்திங்கன்னா பார்டருக்காக நான் ஸ்டார் நாசில் வச்சு இந்த மாதிரி ஸ்பைரல் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து கிடைக்கும். கேக் ஃபுல்லாக கவர் பண்ணாமல் கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு நான் ஸ்பைரல் போட்டிருக்கேன். எதுக்குன்னா அந்த இடத்துல நான் ரோசஸ் வச்சு கவர் பண்ண போகிறேன். அதனால் இப்போ அதே நாசில் வச்சு நான் கீழே வந்து பார்டர் கொடுத்துக்கிறேன். பார்டர் கொடுத்து முடிச்சுட்டு மேலே இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நான் பிங்க் கலர் ரோசஸ் வந்து 2 பண்ணி வச்சுட்டேன். இப்போ க்ரீன் கலர் க்ரீம் யூஸ் பண்ணி லீவ்ஸ் வச்சுக்கலாம். அவ்வளோதான், டெக்கரேஷன் முடிஞ்சது. நீ டாப்பிங்ஸ் மட்டும் வச்சிட வேண்டியதுதான். ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்னாலே ரொம்பவே முக்கியமானது செரிஸ் தான். அதை வைக்காமல் எப்படி? அதனால் நான் 4 செரிஸ் வந்து 4 பிளேசஸில் வச்சுக்கிறேன். செரிஸ் வச்சதுக்கப்புறம் தாங்க நம்ம கேக்குக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் கலையே வருது. இனி லாஸ்ட்டாக இருக்கிறது விஷஸும் நேமும் மட்டும்தான். 2ஐயும் நம்ம எழுதிடலாம். இப்போ லாஸ்ட்டாக ரெயின்போ சுகர் பால்ஸை நம்ம கேக் ஃபுல்லாக நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
நம்ம கேக்கோட ஃபைனல் லுக் இப்படி தாங்க இருக்குது. இனி இப்போ இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். நான் வெயிங் மிஷினை ஆன் பண்ணிவிட்டு இப்போ அது மேலே வைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ வெயிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. 777 கிராம்ஸ் இருக்குங்க. ½ kg கேக் தான், ஆனால் 3/4 கிலோவுக்கு அதிகமாகவே இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம திவின் ஹோம் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.